ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே அப்பத்தாவும் கார்லேருந்து இறங்கி நானும் நடந்து வரேன் அப்படின்ற மாதிரியுமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே போகிற வழியிலேயே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துட்டுறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் ரொம்பவே பதட்டமாக ஆகிடுது. அப்பத்தா என்னாச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் கேட்குறாங்க. அப்பத்தாவும் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்பவே மயக்கம் வர மாதிரி இருக்குது, உடம்பு எல்லாமே டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பல்ஸுமே செக் பண்ணி பார்க்குறாங்க தமிழ்ச்செல்வியும். உடனே இவங்களுக்கு பல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்குது. இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்கன்னா கூட இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற நிலைமைக்கு ஆகிடும். அவங்க காரில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் அப்பத்தாவை காரில் போட்டுட்டு அங்கே தண்ணியுமே கொடுக்குறாங்க அப்பத்தாக்கு. உடனே இங்கே அப்பத்தாவும் தமிழ்ச்செல்வி இந்த வேண்டுதலை எப்படியாவது முடிச்சே ஆகணும், இந்த வேண்டுதல் முடித்தாதான் நம்ம ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். இந்த வேண்டுதலுக்காக இங்கே ராஜாங்கமும் சேதுவும் எவ்வளோ நம்பிக்கையாக இந்த வேண்டுதலை முடிக்கிறதுக்காக இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வேண்டுதலை நம்ம இந்த சூரியன் உதயத்துக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வியும் அப்போதான் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இந்த வேண்டுதலை முடிச்சிடலாம், நீங்கள் எதுக்குமே இதெல்லாம் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. ஏற்கனவே உங்களுக்கு பல்ஸு ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட தமிழ்ச்செல்வியும் சொல்லிட்டுறாங்க. இங்கே அப்பத்தாக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் இந்த வேண்டுதலை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்துடுச்சு. ஏன்னா இந்த வேண்டுதலை முடித்தாதான் அந்த கனவுல வந்த கனா வந்து நடக்காது. அதே மாதிரி அந்த வீட்டில் இருந்து தமிழ்ச்செல்வியை வீட்டு விட்டு துரத்துன மாதிரிலாம் கனவு வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு ஐதீகம் அந்த சாமியாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வேண்டுதல் முடியலைன்னா அங்கே தமிழ்ச்செல்வியை வீட்டு விட்டு துரத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுமே அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவும் ராஜாங்கமும் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்கே அப்பத்தா தான் கொஞ்சம் சரியாயிட்டாங்கல்ல, காரில் தானே வராங்க, நம்ம இந்த வேண்டுதலை முடிச்சே ஆகணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தானே மலை ஏறி அந்த முருகர் கோயிலையே நம்ம வழிபட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்ட ராஜாங்கமும் சொல்லிட்டுறாங்க. சேதுக்கு இதை கேட்டுட்டு சரிங்கப்பா, இங்கே அப்பத்தா நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அப்பத்தாவை தூக்கிக்கிட்டு நானுமே நடந்து வரேன்ப்பா. ஏன்னா அப்பத்தாக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை, ஆனால் அப்பத்தா உடம்புல தெம்பு இல்லாதனால நடக்கக்கூட முடியல. அப்பத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு, நானும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே இது இப்படி எல்லாம் பரிகாரம் பண்ணுறதுக்கு அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டு ஓடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் இதை கேட்டுட்டு சேது இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இந்த வேண்டுதலை நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம பின்வாங்கணும். ஏன்னா இந்த வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பாதையில் போனால் நம்மளுக்கு எதனா கெட்ட விஷயம் நடக்கும்பா, அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு அப்பத்தாக்கு என்னவோ நம்ம அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் வந்து சேதுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாவித்திரியும் தாமரையும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வந்து கெஞ்சிருப்பாங்க. ஆனால் ராஜாங்கம் இங்கேருந்து நீ முதல்ல கிளம்புறியா, இல்லை உனக்கு எனக்கு இருக்கிற உறவை இப்போவே நீயே களங்கப்படுத்திக்காத, இங்கேருந்து கிளம்பிப்போ, அதே மாதிரி குடும்பத்துக்காக ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த டைமில் நீங்கள் வர்றதே ஃபஸ்ட்டு தப்பு, அதுக்கு மிச்சம் உன் மேலே நான் பயங்கர கோபமாக இருக்கேன். உங்கள் பொண்ணுக்காக நான் எவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அதை எல்லாமே கெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் காமேஷ் பிச்சை கூட தான் இருக்கணும், அதே மாதிரி காமேஷ் பிச்சையும் நீயும் சரி தாமரையும் யாருமே அந்த வீட்டுக்குள்ளே காலடியை எடுத்து வைக்கக்கூடாது, இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் துரத்தி விட்டுருப்பாங்க. அதை நினச்சி இங்கே சாவித்திரியும் ராஜாங்கத்து மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு எதனா ஒன்று பண்ணிட்டு தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும், ராஜாங்கம் உயிரோடையே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டில் என்ன அவர் சேர்க்கலை, ஆனால் அண்ணன் வந்து நம்மளுக்காக எவ்வளவோ நல்லது யோசிச்சார், ஆனால் நம்ம தெரியாமல் அந்த ஆள் கணத்தில் நம்ம குதிச்சிட்டோம். இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ஈஸ்வரியா தான் இருக்குவோலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த காமேஷ் பிச்சையை நம்ம விசாரித்தா எல்லா உண்மையும் வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே காமேஷ் பிச்சையும் இட்லி தோசைன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்சலுமே கட்டிட்டு வந்து இங்கே சாவித்திரி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே சாவித்திரியும் எங்களுக்கு சாப்பிடலாம் வேணாம், நீ வந்து எங்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், உன்னை யார் எங்கள் பொண்ணோட லைஃப்பில் வர சொன்னது, அதே மாதிரி இந்த விஷயத்த பண்ண சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் என் பொண்ணும் கூட சேர்ந்து வாழும், இல்லைனா என் பொண்ணு இங்கே இருக்கவே மாட்டா, நானும் என் பொண்ணு கூட சேர்ந்து எங்கே நான் ஒன்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து
காமேஷ் பிச்சைக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. காமேஷ் பிச்சையும் இதை கேட்டுட்டு, என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பின்னாடி யாருமே இல்லை. அதே மாதிரி இங்கே தாமரை அடிக்கடிக்கு கோயிலுக்கு வருவா. அவளை பார்த்துட்டு அவள் மேலே எனக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருந்துச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நான் நினச்ச ஆசை அந்த சாமி நிறைவேற்றிருச்சு. இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். உங்களை நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். அதே மாதிரி நம்ம 3 பேரும் உழைச்சா மட்டும்தான் நம்ம ஒரு வீடோ காரோ வாங்க முடியும். நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க வேஸ்ட்டு தான். ஏன்னா என் கூட வந்து உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு காசு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேர்த்து வச்சு நல்ல பெரிய ஒரு வீடையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காமேஷ் பிச்சையும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் சாவித்திரியும் தாமரையும் இதை கேட்டுட்டு இன்னுமே பேசாமல் சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பண்ணது தப்பு. ஏன்னா இங்கே ஈஸ்வரி இவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சையை உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் தெரியாமல் காமேஷ் பிச்சை கோடீஸ்வரன், இந்த உலகத்திலே அவன் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசியில் அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் எங்கள் காமேஷ் பிச்சைக்கிட்ட இருந்து நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேண்டுதலை எப்படியோ அங்கே சேதுவும் ராஜாங்கமும் இதை முழுமையாக நிறைவேற்றிடுறாங்க. அதே மாதிரி சாமிக்கிட்ட போயிட்டு எல்லா வேண்டுதலையுமே கழிச்சிட்டு வீட்டுக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணமே இங்கே சேது மட்டும்தான். ஏன்னா சேது எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து அங்கே அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகலன்னா, அதுவும் இல்லாமல் அந்த மலை மேலே நானுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய ஆசையை அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்னை தூக்கிக்கிட்டே சேது நடந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடித்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது அப்படின்றது இங்கே அப்பத்தாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வியும் இங்கே என்ன அப்பத்தா நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. இந்த பரிகாரம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதை வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் ரூமுக்கும் போகிறாங்க. உடனே என்ன தமிழ் இதை யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, எதுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணீங்க? இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் என்ன விஷயம் தான் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த இப்போ சொல்லி தான் ஆகணும். என் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்பு உண்மைன்னா நீங்கள் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே இங்கே சேதவும், அது இல்லை தமிழ், எனக்கு இந்த விஷயத்த சொன்னால் நீ கஷ்டப்பட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தமிழும், நான் இந்த விஷயத்த எனக்கு சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அப்படி என்ன தான் விஷயம் இது உங்களுக்கு இதில் வந்துச்சு? என்ன விஷயம் நடந்துச்சு? எதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணீங்க? அதே மாதிரி இவ்வளோ கூடிய சீக்கிரம் அந்த பரிகாரத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டீங்களே, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும். ஆனால் நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. உடனே சேதுவும், அது இல்லை தமிழ், எனக்கு ரொம்ப நாளாக படுத்து தூங்குற முதல்லாம் எனக்கு ஒரு கெட்ட கனா வருது. அந்த கனா வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்த கனா மாதிரியே இங்கே அப்பத்தாக்கும் ராஜாங்கத்துக்கும் இது அப்பாவுக்குமே வந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி இந்த கனால ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, இது எப்படி உங்ககிட்ட நான் சொல்கிறதுன்னு தெரியல. என் கையால் உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அதே மாதிரி எனக்கும் மட்டும் வரல, அப்பாவுக்கும் இங்கே அப்பத்தாக்குமே எல்லாருக்குமே வந்துச்சு. அதனால தான் இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. அதனால் இந்த பரிகாரமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும், என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கனவை நீங்களும் கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே இங்கே சேதுவும், என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்குமே இந்த கனா வந்துச்சா? என்ன தமிழ், இந்த வீட்டை விட்டு நான் துரத்துற மாதிரி உனக்கு கனா கண்டையா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகவும் தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்குறாங்க. தமிழும் இதை கேட்டு, ஆமாங்க, எனக்குமே ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு கனா வந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் நான் எழுந்து உக்காந்துக்கிட்டேன்ல, அன்றைக்கி என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிங்கல்ல, இந்த கருப்பசாமியை நினச்சிக்கிட்டு நீ தூங்கிக்கோ, அந்த ஒரு கனவு உனக்கு வராது அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருந்தல்ல,
நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்குமே எனக்கு இது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. இந்த கனவை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கனவை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரிய வருது, இதுக்காக தான் பண்ணி முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த ஒரு அன்பு எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ் வந்து சொல்கிறாங்க. நான் இதுக்காக தான் உங்ககிட்ட மறுபடியும் இப்படி ஒரு டவுட்டையும் இப்படி ஒரு சந்தேகத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே தமிழ் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சேதுவும், தமிழ் நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம இந்த பரிகாரத்தை சூரியன் வந்து உதைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது. அதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமும் இருக்கலாம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே தமிழ் செல்விகிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே அப்பத்தாவுமே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இல்லை, சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜகமும் வந்து, ஆத்தா என்ன ஆத்தா மயக்கம் போட்டு கீழே வந்தது, எதனா உடம்பு இது வலிக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட கேட்கவும், அப்பத்தா இல்லை ராசாங்கம், எனக்கு இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப தூரம் நடந்தேன்ல, என் உடம்புல தெம்பு இல்லை, எனக்கு நடக்க முடியல, அதனால தான் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன், இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும், எப்படியோ ஆத்தா இந்த பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு கண்ட கணா அது பழிக்காது, அதே மாதிரி அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நம்ம எல்லா பரிகாரத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் கீழே வந்து, மாமா என்ன மாமா இப்படி ஒரு கணா கண்டு தான் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணீங்களா, ஏன் என்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சேதுக்கிட்டேயும் அப்பத்தாக்கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே ராஜாங்கமும், அது இல்லை தமிழ், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதான் இல்லை, ஏன்னா இந்த விஷயத்த நீ இது சொன்னால் நீ எதனா பயந்துருவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சோம், மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும், சரிங்க மாமா நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சது ஓகே தான், ஆனால் நல்லபடியாக எனக்காக நீங்கள் இந்த ஒரு வேண்டுதலை பண்ணதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட. ராஜாங்கமும் இதை பார்த்துட்டு, தமிழ் என்ன தமிழ், நீ இந்த வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க, அதே மாதிரி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். இன்றைக்கி அந்த ஆபத்தான அந்த காட்டுக்குள்ளே போய் நீ மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்து எங்களை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நான் முன்னாடி உயிரோடையே உக்காந்துருக்க முடிஞ்சுக்காது. நீ இவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு பரிகாரத்தை தான் நான் பண்ணி முடிச்சிருக்கேன், அதுக்கு போய் நீ நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சொல்லிட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வியும் இதை கேட்டுட்டு, சரிங்க அம்மாம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு ஈவினிங் வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தமிழ்ச்செல்வியும். அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு சேதுவுமே கிளம்பிடுறாங்க. இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க அப்படின்றது இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தி ஆகணும், அதுக்கு எதனா ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும், தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி நம்ம எதனா பண்ணணும். அதே மாதிரி அந்த கொத்து சாவியை நம்ம எடுத்து அந்த லாக்கரில் இருக்கிற பணம் நகைன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம எடுத்து எங்கேனா எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். அதே மாதிரி அந்த நகை காணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மேலே தான் விழும். அதே அந்த நகை விஷயத்திலே தமிழ்ச்செல்வியை வெளியே துரத்திடுவாங்க ராஜாங்கமும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சித்ராவும், அம்மா இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ராஜாங்கம் அம்மா இதை நம்ப கூட மாட்டார், ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே அவ்வளோ அன்பும் அக்கறையும் வச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும், நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தான் சித்ரா, ஏன்னா இங்கே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை அவ்வளோ சீக்கிரம் கெட்டவன்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டான், ஏன்னா தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணவங்க தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க. அதே மாதிரி கடைசியில் நாம் மாட்டி ஈஸ்வரியை மாதிரி வீட்டை விட்டு வெளியவே துரத்தி விட்டுருவாங்க. நம்ம அர்ஜென்ட் பட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரையும் இங்கே காமேஷ் பிச்சை வாங்கி எடுத்து கொடுத்தா அந்த இட்லியும் தோசையுமே சாப்பிட்டுட்டு உட்காந்து படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே காமேஷ் பச்சியும், சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா, டியூட்டிக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு எழுங்க, இப்போ நீங்களுமே ஆளுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் தான் நம்மளுக்கு கலெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ரூம் வாடகை கொடுக்க முடியாது, அப்புறம் அன்றைக்கி துரத்துன மாதிரி உங்களை இன்றைக்கும் துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பிச்சையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட தாமரையும், என்னெல்லாம் பிச்சைலாம் எடுக்க முடியாது, உன்னை எதுக்கு தான் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னவே உன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க சொல்கிறியா, என்னாலலாம் பிச்சை எடுக்க முடியாது, அப்படி பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னா நான் உன்னை விட்டு கிளம்பிடுறேன், எனக்கு கூடிய சீக்கிரம் டிவர்ஸ் கொடுத்துரு, டிவர்ஸ் நோட்டீஸ் நானே அப்ளை பண்ணிடுறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிற செலவுலேருந்து எல்லாமே நானே பண்ணுறேன், அதே மாதிரி உனக்கு இதுக்கு
பரிகாரமாக உனக்கு என்ன வேணுனாலும் கேளு, நான் அதை பண்ணி கொடுக்குறேன், ஆனால் நீ என்னை மட்டும் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இது தாமரையுமே அங்கே காமேஷ் பிச்சை கிட்ட சொல்கிறாங்க. காமேஷ் பிச்சையும் லோட்டஸ், உன்னை விட எனக்கு வேறு எதுவுமே பெருசாக தெரியாது, அதே மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தவமாக இருந்தேன் தெரியுமா, அதனால் நான் நினச்சது எவ்வளோ காலம் எவ்வளோ வருடங்கள் கழித்து நிறைவேறிருக்கு. அந்த ஒரு வேண்டுதலை அந்த ஒரு வரமை நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். உன்னை என் கையில் அந்த சாமி எனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கு. உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், அதே மாதிரி உனக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், உன் கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமேஷ் பிச்சையும் சொல்லிட்டுறாங்க. நீ பிச்சை எடுக்கலனா கூட இருந்துக்கோ, ஆனால் உனக்கு 3 வேளை சாப்பாடு போட வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. சாபுத்திரியும் அங்கே கோவமாகவும் இந்த காமேஷ் பிச்சையை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.